எல்லோருக்கும் இனிய போகி திருநாள் வாழ்த்துக்கள். போகி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பழைய பொருட்களை எரிக்கிறது மட்டுமே கிடையாது. நமக்குள்ள இருக்கிற ஈகோ, செல்ஃபிஷ்னஸ், கிரீடினஸ், டிஸ்கிரிமினேஷன், ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பேர்ன் பண்ணிட்டு நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவிட்டி, கைண்ட்னஸ், கம்பேஷனேட், ஈக்வாலிட்டி, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம சிந்திச்சு பார்த்து நம்மளுடைய லைஃப்பை வந்து இன்னும் மேன்மைப்படுத்திக்கணும். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். நம்ம அந்த பழைய பொருட்கள் எரிக்கிறதுனால என்விரான்மெண்டலில் ரொம்பவே இம்பேக்ட் ஆகுது. நம்ம ஹியூமன்ஸ்க்கு மட்டுமே இல்லாமல் சுற்றி உள்ள அதர் அனிமல்ஸ்க்குமே அது ரொம்ப இம்பேக்ட் ஆகுது. ஸோ டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியூரிஃபைடு ஏர் இல்லாமல் மக்கள் அங்கே ரொம்பவே பரிதவிக்கிறாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கு. நம்மளுடைய பழைய திங்ஸை நம்ம எரிக்காமல் ஸோ புவர் பீப்புள்ஸ்க்கு நம்ம அதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இதன் மூலிமா ஒரு சஸ்டைனபிலிட்டி லைஃப்பை நம்மளால லீட் பண்ண முடியும். சிந்திப்போம், ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வோம். நன்றி.